திண்டுக்கல்லில் முதியவர்களுக்கு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்து கொடுப்பது போன்று நாடகமாடி திருட்டு வேலையில் ஈடுபட்ட பலே திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரமறியாத அப்பாவிகளை டார்கெட் செய்து கல்லா கட்டியவர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பத்தநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி. வயதான இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பழனியில் உள்ள SBI வங்கியின் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுக்கச் சென்றுள்ளார். ஆனால் ஏடிஎம்மில் எப்படி பணம் எடுப்பது என்பது தெரியாமல் உதவிக்கு யாராவது வருவார்களா என காத்திருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த நபரிடம் ஏடிஎம்மில் பணம் எடுத்து கொடுக்க முடியுமா என கேட்டுள்ளார். அதை கேட்ட அந்த நபரும் முதியவர் கேட்ட தொகையை அவரது ஏடிஎம் கார்டு மூலம் எடுத்து கொடுத்துள்ளார். இதையடுத்து சனிக்கிழமை அன்றும் ஏடிஎம்மில் பணம் எடுக்க கிருஷ்ணசாமி சென்றுள்ளார். அங்கு தனது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்க முயன்றபோதுதான் அது தன்னுடைய கார்டு இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவித்த முதியவர் பழனி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் முதியவருக்கு பணம் எடுத்து கொடுக்க உதவுவது போன்று நடித்து அவரை ஏமாற்றியது தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ராஜா முகமது என்பது தெரிய வந்தது. அவர் முதியவர் கிருஷ்ணசாமியிடம் வேறொரு ஏடிஎம் கார்டை கொடுத்து மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் முதியவரின் கார்டில் இருந்து 80,000 ரூபாயை கபளீகரம் செய்தது அம்பலமானது. ராஜா முகமது மீது ஏற்கனவே கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுக்க வரும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அடையாளம் தெரியாத நபர்களிடம் தங்களது வங்கி ஏடிஎம் கார்டை கொடுக்கவோ அவர்களிடம் பாஸ்வேர்டை பகிரவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.